இதுவரை யாருமே தூத்துக்குடியில 60 வார்டிலேயே இந்த நலத்திட்ட உதவிகள் செய்யுமானால் தனதுடைய சொந்த பணத்தில் இன்று வரை செய்து கொண்டு இருக்கும் அருமை அண்ணன் சீனாத்தானா செல்லப்பாண்டியன் அவர்கள் தான். ஏன் சொல்லுகிறேன் என்றால் யாருமே செய்வார்கள். ஒரு 2 வார்டு 3 வார்டுக்கு வந்து செய்து கொண்டு போய் விடுவார்கள். போலித்தனமான அரசியல்வாதிகள். ஆனா உண்மையான அரசியல்வாதி மரியாதைக்கும் பாசத்துக்குரிய அருமை அண்ணன் சீனாத்தானா செல்லப்பாண்டியன் அவர்கள் தான். ஏன் சொல்லுகிறேன் என்றால் அவரிடம் ஒரே ஒரு குணம் உண்டு. ஜாதி மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஏன் என்று சொன்னால் நமது 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சிம்மாசனத்தில் அமைச்சரவையில் இடம்பெற்று தூத்துக்குடியிலே பன்மை மாதா கோயில் ஆலய திருவிழா. அந்த ஆலய திருவிழாவில் மரியாதைக்கும் பாசத்துக்குரிய அண்ணன் எம்எல்ஏவும் அமைச்சராகவும் இருக்கும் போது தேர் 13ஆம் ஆண்டு தேர் ஓடிச்சு. அந்த தேர்ல சுத்தி 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 ரோடு தான். அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க அன்று அமைச்சராக இருந்த சீனாத்தானா செல்லப்பாண்டியன் அவர்கள். ஏன் சொல்லுகிறேன்னா இப்போது நம்ம சிவன் கோயில் இருக்கிறது. சிவன் கோயில் தங்க தேர் ஓடும் போது அவருடைய நிதி சட்டமன்ற நிதியில இருந்துதான் ரோடு போட்டார்கள். அதே போல் தூத்துக்குடியில ஜாதி மதம், இதை நான் வந்து ஏன் சொல்றேன்னா ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர். ரேஷன் கடை பார்த்தீங்கன்னா திரேஸ்வரத்திலையும் கட்டி கொடுத்துருக்கு, சண்பபுரத்திலையும் கட்டி கொடுத்துருக்கு, போல்டா மரத்திலையும் கட்டி கொடுத்துருக்கு. சமூக நலத்துறையுடைய சத்துணவு கூடம் அவருடைய நிதி இருந்து கெட்டு கொடுத்திருக்கு. இதே போல் பல நல்ல திட்டங்களை அமைச்சராக இருக்கும்போது தூத்துக்குடி தொகுதி எம்எல்ஏ இருக்கும்போது அவர் இன்னும் நிறைய திட்டங்கள் செய்தார். அது உங்களிடம் அவர்கள் சில இதுகளை அவர்களே கூறுவார்கள். அதனால நீங்கள் எதையுமே நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். தூத்துக்குடியை பொறுத்தளவில் நீங்க எந்த நேரமும் உங்களுக்காக எந்தெந்த உதவி இருந்தாலும் அண்ணன் அவர்களை நீங்கள் நாடுனீங்களா அவர்களால் ஏண்ட உதவி. இந்த கட்சிக்காரங்களை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில வட்ட செயலாளர், வட்ட பிரதி, வட்ட அவைத்தலைவர் எல்லாருக்கும் ஒரு ஏழை எளியவருக்கு அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு வரை. அதனால நீங்க எதையும் பார்க்காங்க. வரக்கூடிய தேர்தலில் நாம் எல்லோரும் ஏமாந்தோம். 300 ரூபாய் வாங்கி கொண்டு. இப்போ உதாரணத்துக்கு நானே தோல்வியை கண்டேன். என்னோட வார்டில் நானே தோல்வியை கண்டேன் 300 ரூபாய்க்கு. அதுபோல் நீங்கள் இனிமேல் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எதையுமே பார்க்காதீர்கள். யார் உங்களுக்காக நல்லது செய்வார், யார் உங்களுக்காக எந்த ஏக்கம் உங்களுக்காக ஓடி வரும் அப்படி நீங்க பார்த்து மரியாதைக்கும் பாசத்துக்குரிய டைமை ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம். எனக்கு எதுக்குன்னா நீங்களாம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால அருமை அண்ணன் சீனாத்தானா செல்லப்பாண்டியன் அவர்கள் அம்மாவுடைய ஆசையோடையும் தலைவர் புரட்சி தலைவர் ஆசையோடையும் எடப்பாடியுடைய ஆசையோடையும் வருகால 26 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நீங்கள் அனைவரும் இந்த நலத்திட்டத்தை தந்ததற்காக நாங்கள் சொல்லவில்லை. உங்களுக்காக தூத்துக்குடியில் 2011 இருந்து 16 வரை பணி செய்தார். அவர் எப்படி பணி செய்தார் சொல்லி உங்களுக்கே தெரியும். ஆகையால் வரக்கூடிய தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் தாழ்மையை பணியுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.